ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தொன்னன் என்றொரு தாளம் தாள கிருபை ஞான தெழுவது ஹரி ஹரி நாராயண கௌதமே. தழுதி தொன்னன் என்றொரு தாளம் தாள கிருபை ஞான தெழுவது ஹரி ஹரி நாராயண கௌதமே. ஒத்திடாரம் உடையவராட உறுதியாய் வானவரோத்திடவே. ஒத்திடாரம் உடையவராட உறுதியாய் வானவரோத்திடவே. சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? தமிழில் 2 அழகான வார்த்தைகள் இருக்கு. ஒன்று வந்து விடையவன், இன்னொன்று உடையவன். விடையவன்னா என்ன? எருது மேலே உக்காந்துருக்கமே அப்படின்னு அர்த்தம். அது யார்? சிவபெருமான் இல்லையா? நந்தி மேலே உக்காந்துட்ருக்கான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவன் தான். அதனால் விடை அவன் அப்படின்னு இன்னொருத்தர் வச்சுக்கோ. இன்னும் எருது மேலே உட்காந்துருக்கிறவன்றதுக்கு விடையவன் அவங்க வச்சது. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது எல்லா கேள்விகளுக்கும் விட வந்தாங்கிற மாதிரி. உடையவன்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாருமே உடைமைகள். யூஆர் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பொசஷன்ஸ். இதனுடைய பொசஸர், இதனுடைய உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கடவுள். அதனால் அவர் உடையவர், நாம் உடைமைகள். ஆல் தீஸ் ஆர் கால்ட் ஜீவாத்மாஸ். நம்ம எல்லாமே ஜீவாத்மாக்கள் தான். இந்த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் இல்லையா, அதுதான் பரமாத்மான்னு சொல்லக்கூடியது. அந்த பரமாத்மா ஒரு கேள்வி கேட்குறார் ஆதிசங்கரர். கச்ச பகவான், பகவானுங்கிறது யார் இல்லை எதுன்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்லுகிற விடை தன்னுடைய கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை என்ற புத்தகம், பிரச்சனாகர ரத்னகரம் சொல்லுவாங்க. கச்ச பகவான்ங்கிற கேள்விக்கு விட சங்கர நாராயண ஆத்மா ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் பகவான் அப்படின்னு. இப்போ பகம்னா என்ன? எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆள்னு அர்த்தம். கனவான், தனவான், புத்திமான், கல்விமான், அந்த மாதிரி பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு பர்சன் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். அதனால தான் அவனுக்கு பகவான் பேர். பாருண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இழந்தான், பார் அளந்தான். பார்னா என்ன? பூமின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? லுக் அட், பிஹோல்டு அப்படின்னு அர்த்தம். சாமி என்ன பண்ணார்? கிருஷ்ணாவதாரத்தில் மண்ணை சாப்பிட்டாரு. அந்த வாய்க்குள்ளேயே உலகத்தெல்லாம் காட்டினார். மண்ணை சாப்பிட்டு காமிச்சார், மண்ணை துப்பினார். இப்போது பார் உண்டான், பார் உமிழ்ந்தான். உலகத்தை உண்டு காமிச்சான், உலகத்தை உமிழ்ந்து காமிச்சான். பாண்டவர்களுக்காக தூது போன போது பார் இடந்தான். பூமியில் தன்னுடைய கால்கள் பதிகிற மாதிரி நடந்து போனான். திருவிக்கிரம அவதாரத்தில் தன்னுடைய 3 அடி நிலம் கேட்டான் இல்லையா பலி சக்கரவர்த்தி கிட்ட. அப்போ ஓரடியால் மண் அளந்தான், ஓரடியால் விண் அளந்தான். 3வது அடிக்கு எங்கே போகிறன்ற போய் என் தலைமையில் காலவையின்னு சொன்னான் பலி. ஸோ பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான். அதனால் உலகம் பூரா அவனுக்கு தான் அப்படின்னு அளந்தே காமிச்சிட்டான். அவன் உண்டு காமிச்சிட்டான், உமிழ்ந்து காமிச்சிட்டான், நடந்து காமிச்சிட்டான், எல்லாத்தையும் பண்ணி போயிட்டான். இது தெரியாமல் இந்த முட்டாள் ஜனங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயும் தாசில்தார் ஆஃபீஸ்லேயும் போய் நார்த்து 2, சவுத்து 2, ஈஸ்ட்டு 2, வெஸ்ட்டு 2 அப்படின்னு வரைஞ்சி இந்த லேண்டு இவனுக்கு சொந்தம், அந்த லேண்டு அவனுக்கு சொந்தம்ன்ட்டு அலைஞ்சின்னுக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாம் கட்டி. நல்ல யோசனை பண்ணும். எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனாலையும் அந்த லேண்டோட குறிப்புன்றாங்க இல்லையா, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்ன்றது மாறவே போகிறதில்ல. வாங்கினவன் விற்றவன் பேர் மாறிக்கின்னே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒருத்தன் வாங்குறான், ஒருத்தன் விற்கிறான். அதுதான் மாறின்னு இருக்குமே தவிர இந்த மெயின் டைட்டில் இல்லையா ப்ராப்பர்ட்டி அது மாறுறதில்லை. ஏன்னா தட் டசன்ட் பிலாங் டு திஸ் கை ஆர் தட் கை. இந்த பூமி பூரா எவன் படித்தானோ அவனுக்கு தான் உலகம் பூராவும் சொந்தம்.
இதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் மகாபாரத யுத்தமே வந்தது. துரியோதனன் இருக்கான், பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, தோற்று போயிட்டாங்க. அந்த பகடை விளையாடி எல்லாம் தோற்று போயிட்டானுங்க. அப்போது கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, அவர் படுத்துன்னு இருக்கிறார். துரியோதனன் போய் தலைமாட்டில் உட்காந்துட்டான். கொஞ்சம் லேட்டாக வந்த அர்ஜுனன் கால் மாட்டில் போய் உட்காந்தான். அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை முழிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறார் அவர், யுத்தத்தில் நான் ஆயுதமே தாங்க மாட்டேன், ஆனால் என்னுடைய படைபலம் பணபலம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் 2 பேரில் யாருக்கு வேணும் கேளுங்க அப்படின்னு. துரியோதனம் பார்த்தான், கிருஷ்ணர் ஆயுதத்தை ஏந்த மாட்டார்னா இவர் வச்சுக்கு நம்ம என்ன பண்ணுறது, அதனால் உன்னுடைய ஐஸ்வர்ய பலத்தை கொடு, படைபலத்தை கொடு, பணபலத்தை கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா நீ மாத்திரம் என் கூட இருந்தால் போகிறோம், எனக்கு வேறு எதுவுமே வேணான்னா. இது ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அப்போ மேன் பவர், மணி பவர், மெட்டீரியல் பவர் எல்லாத்தையும் வாங்கின துரியோதனன் தானும் அழிஞ்சு தன்னுடைய 99 பிரதர்கள் அழியறதுக்கும் காரணமாக இருந்தானே இல்லையா. பகவான் மாத்திரம் போகிறோன்னு சொன்ன அர்ஜுனன், தோ தேவர் வீக், ஏன்னா எதிரணியில் இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, பீஷ்மர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், சாதாரண ஆளுங்களாம் அவங்கெல்லாம், கர்ணன். ஸோ அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஹை சைடில் இருந்தவன் தான் அழிந்தான். பகவான் மாத்திரம் போகிறோம் அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் அவனை ஒவ்வொரு டைம்லேயும் காப்பாற்றி 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 மகாபாரத யுத்தத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இல்லையா அவங்க வெல்லுமாறு செய்தார். இது கேஸ் ஸ்டடியே நீ வச்சுக்கோ. ஒன் சைடு காட் பவர், ஒன் சைடு திஸ். இது தெரிஞ்சதுன்னா உனக்கு உன்னோட ஆப்ஷன்ஸ் என்னான்னு புரிஞ்சிடும். வெதர் யூ வாண்ட் டு ஹோல்ட் டு திஸ் வேர்ல்ட் மெட்டீரியலிசம் ஆர் யூ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு காட். இது தெரிஞ்சதுன்னா உன்னுடைய ப்ரியாரிட்டிஸ் எதை அவுட் பண்ணணுங்கிறது உனக்கு உலகத்தில் புரிஞ்சிடும். அதனால் இந்த ஏகாதசிங்கிறது ஒரு சின்ன விஷயம். ஏன்னா பகவான் படுத்துன்னு இருக்கார். அப்போது ஒரு அரக்கன் அவரை அழிக்கிறதுக்கு வரான். இப்போ அவருடைய தொடையிலிருந்து ஒரு சக்தி கிளம்பி போய் அந்த அசுரம் கூட சண்டை போட்டு அவனை அழிக்குது. பகவான் கண்ணை முழிச்சு என்ன நடந்ததுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னே இவருடைய தொடையிலிருந்து கிளம்பி வந்தா இல்லையா அந்த ஏகாதசி, அவளை பார்த்துட்டு நீ இவ்வளோ அறிவாளியாக இவ்வளோ சமயோச்சித்தமாக வந்து அவனை ஹேண்டில் பண்ணியிருக்க, அதனால் இந்த நாளை எல்லோரும் கொண்டாடணுன்ட்டாங்க. அதனால் ஏகாதசின்றது ஒவ்வொரு மாதமும் எல்லோரும் விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லோரும் எல்லா கோயிலையும் போய் சாமியை தரிசனம் பண்ணுறது, அந்த மாதிரி மாற்றினார்கள் என்றது ஒரு தியரி. இன்னொரு தியரி, குருஷேத்திர யுத்த காலத்தில் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு போதித்தார் இல்லையா கிருஷ்ணர், ஸோ அந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த 18 சாப்டரையும் இந்த நாளில் தான் கடவுள் போதித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. எது எப்படின்னு தான் நமக்கு என்ன இருக்குது, ஒன் மோர் டே டு ரிமெம்பர் காட். திருவண்ணாமலையில் ஒரு சாமி இருந்தார், விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க, யோகி ராம் சரத்குமார் சாமி. நான் அவர் கேட்டேன், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. சொன்னார், சிவா யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட் அப்படின்னா. எப்பயும் கடவுளை நினச்சிக்கிட்டே இரு, எப்பயுமே கடவுளை மறந்துடாத அப்படின்னாரு. அப்போ கடவுளை நினைக்கிறதுக்கு எவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் வந்தாலையும் எவ்வளோ நாள் வந்தாலையும் நமக்கு என்ன குறை இருக்குது, எல்லா நாளும் கடவுளை கும்பிட்டுனே இருந்தால் நல்லது தானே. அதனால் 8000 ஆண்டு யோகத்திருப்பினும் காணாத கண்ணார முதன்னாக்கா எவ்வளோ தவம் செஞ்சாலையும் கிடைக்காதவன் அர்த்தம் பகவானை பற்றி சொல்கிற போது. அண்ட் வைகுண்டா வானவர் ஏறி அப்படின்வாங்க. வைகுண்டான்னா இடவாகு பேர்னுவாங்க. அந்த இடத்த வச்சு அங்கே இருக்கிற ஆளுக்கு பேர் வைக்கிறது. வைகுண்டத்தில் இருக்கிறதுனால அவன் பேர் வைகுண்டா. பொல்லா திருக்குறளா அப்படிங்கிறாங்க. ஒரு குள்ள பையனாட்டம் வாமநாதாரை எடுத்து வந்து பலி சக்கரவர்த்திக்கு இதெல்லாம் பண்ணா இல்லையா, அதனால் பொல்லா திருக்குறளா, நான் ரொம்ப ரவுடிடா நீ குள்ள பையா அப்படின்னு அர்த்தம். வானவர் ஏறேன்னா என்ன அர்த்தம், எல்லா தேவர்களுக்கும் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவன். இப்போ 2 இருக்குது. ஒன்று தேவராஜன், தேவராஜன்னா தேவர்களுக்கு ராஜனாகி இந்திரன் அர்த்தம். தேவாதிராஜன் அப்படின்னா பகவான் மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். தேவராஜன் வேறு, தேவாதிராஜன் வேறு. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய, அதனால தான் ஆண்டாள் என்ன சொன்னால், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் எல்லா தேவர்களுக்கும் மேலாக இருக்கக்கூடியவனை நாம் போய் கும்பிட்டா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியில் ஒரு எம்பாவாய் அப்படின்னா, நான் எதுக்கு வந்துக்கிறேன்னு பார்த்து நீயே எனக்கு நல்லதெல்லாம் பண்ணிடுப்பா சாமின்னு அர்த்தம். அதுக்கு
அதனால் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுக்கும் போது எதுக்காக கொண்டாடுறாங்கன்றதும் நமக்கு முக்கியம் இல்லை. இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சி காத்து உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் உண்டாக்குறது, நிலைபெறுத்தலும், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, தேவையில்லாத போது நீக்கல், உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரணாங்கள். அதனால் கடவுளை நினைக்கிறதுக்கும் கடவுளை கும்பிடுவதற்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற வரையில் எனி நம்பர் ஆஃப் டேஸ் வி கேன் செலிப்ரேட் காட் இஸ் ஃபைன். அதில் யூ கேன் ஆட் அப் திஸ் வைகுண்ட ஏகாதசி ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். நார்மலாக வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும்னுவாங்க, மகாசிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கணும் விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, மகாசிவராத்திரி அன்னைக்கு எதுக்காக கொண்டாடுறாங்க? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்ச போது அதில் ஊத்வரேதஸ்ன்னு ஒத்த கொம்ப குதிரை வந்துச்சு, மகாலட்சுமி வந்தா, அமிர்தம் வந்துச்சு, எல்லாரும் எனக்குன்னு எடுத்துக்கினானுங்க. இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆழகால விஷம் வந்தது, எல்லாரும் பயந்து ஓட்டாங்க. அப்போ சிவபெருமான் பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்ன்ற மாதிரி, உலகத்தில் பெரிய நாகரிகம் சென்ட் அடிச்சுக்கிறது இல்லை, மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக நம்ம தியாகம் பண்ணுறது. அதனால் சிவனுக்கு என்ன பேர்? தியாக விடஞ்சன், தியாகராஜன், தியாகேசன் பேர். இப்போ உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் விஷம் குடிக்கிறார் இல்லையா, அந்த நாள் தான் மகாசிவராத்திரி. நார்மலாக விஷம் குடிச்சிட்டாக்கா அன்றைக்கி நைட் தூங்கிடக்கூடாது, அவங்க கண் முழிக்கணும். ஆனால் நமக்காக விஷம் குடித்த சிவபெருமான், அந்த ஆழகால விஷத்தை குடித்த அந்த ஆளால சுந்தரன் தூங்கிடக்கூடாதுன்றதுனால நாமளும் மாரல் சப்போர்ட்டு நைட்டெல்லாம் அவருக்காக முடிச்சுன்னு உட்காந்துருக்கோம். இப்படி தான் இந்த மகாசிவராத்திரி என்பது ஒரு பழக்கத்தில் வந்தது. இந்த வைகுண்ட ஏகாதசி என்ன? இந்த மந்திரங்கள், இந்த கீதை எல்லாத்தையும் உபதேசிக்கப்பட்டது என்ற வகையில் கடவுளை நாம் நினைப்பதற்காக ஒன் மோர் டே, அதுக்காக இந்த நாளை கொண்டாடுறோம். எல்லா நாளும் நல்ல நாள் தான், எவ்வளோ நாள் கும்பிட்டா என்ன, இல்லைன்னா தனியாக நம்ம எங்கே கும்பிட போகிறோம்? ஏதாவது இன்றைக்கி போய் பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தியானா நல்ல கூட்டம் இருக்கும், இவன் போய் கோயிலில் நல்ல பிரசாதம் கிடைக்குதுன்றதுக்காக கும்பிட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. அட்லீஸ்ட் கோயில் பக்கம் போயிட்டு வந்துடுறான்லாம் ஒரு தடவை, காலை வச்சுட்டு வரான் இல்லையா, அந்த அளவுக்கு அவனுக்கு அது நல்லது தான் செய்யும். நம்ம கோயிலை பொறுத்து மாத்தான் இதுவே வைகுண்டம் தான், டெய்லி இங்கே வைகுண்டம் தான், எங்கே என்ன கம்மி இருக்குது இல்லையா? வர்றோம், சாமியை கும்பிட்றோம், சாமி ஒவ்வொரு நாள் வராங்க பண்ணுறோம், இந்த பாட்டு டான்ஸ் ஆடிட்டாங்க, வேதம் சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க இல்லையா? இவ்வளோ காத்தோட்டமும் உட்காந்துன்னு இருக்கோம், டெய்லி சாப்பிட்றதுக்கு ஏதோ கிடைச்சிடுது, பழம் கிடைக்குது, சாக்லேட் கிடைக்குது, பிரசாதம் கிடைக்குது, சரி என்ன கிடைக்கும்? வைகுண்டத்தில் இதுதான் கிடைக்க போகுது. அதனால் வைகுண்டத்தை விட இதுதான் நல்ல இடம். வைகுண்டத்தில் என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை, சாமி உக்காந்துருப்பார், எல்லோரும் எதிரில் உட்காந்துட்டு சாமியை பார்த்துக்கின்னு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை விட நம்ம தான் கொஞ்சம் பேலன்சிங்காக வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் இயல் இருக்குது, கொஞ்சம் இசை இருக்குது, கொஞ்சம் நடனம் நாடகமெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர்ன்ற மாதிரி, செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈவைப்படும்ன்ற மாதிரி, காதுக்கும் ஏதாவது கிடைக்குது, வயிற்றுக்கும் ஏதாவது கிடைக்குது, நல்ல ஜாலியாக தான் உட்காந்துன்னு இருக்கோம். அதனால் இது ஒரு நாளுமே வைகுண்டம் தான் இல்லை, இங்கே என்ன குறை இருக்குது? ஒன்றுமே குறையில்லை. அதனால் யூ டோன்ட் பாதர் வெதர் யூ கான் டு திஸ் டெம்பிள் தட் டெம்பிள், அங்கே போய் 6 பேர் சேர்த்து விட்டான் திருப்பதியிலேன்னு படிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் சொல்லு? அப்படி இடித்து பிடிச்சி சாமியை பார்த்து இருக்கிற நிம்மதியும் போகிறத விட இந்த மாதிரி ஆனந்தமும் உட்காரு. திருப்பதி பெருமாள் உலகம் பூரா கிராம் பாவி, அவன் இல்லாத இடம் எது? அதனால் நீ எங்கே இருந்தாலும் அவனை கும்பிடலாம், இங்கேருந்தே கும்பிடலாம், எந்த சாமி வேணால் கும்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் ஆண்டாளுக்கு எப்படி அவருடைய தகப்பனாரான பெரியாழ்வார் ஒரே இடத்துல 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளையும் காட்டினாரோ, அந்த மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு உனக்கு நிஜமாகவே 108 திவ்ய தேசம் எதுன்னு தெரிஞ்சால் அத்தனையும் கும்பிடலாம், தேர்ஸ் நோ ப்ராப்ளம் இல்லையா? ஆண்டாள் இது தானே பண்ணா. 108 ராஜகுமாரர்கள் பற்றி ஒரு சுயம்பரம்னு சொல்லுவாங்க, இவர் இப்படி இவர் இப்படி, இவர் யானையை கொன்னார், புலியை வெடிச்சார்னு ஏதாவது சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு அந்த கட்டிக்க போகிற பொண்ணு அந்த 108 பேரில் ஒருத்தங்க காலத்தில் மாலை போகணும். ஸோ 108 பெருமாளை பற்றி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, இவன் எல்லாரையும் ஒதுக்கிடுறா. 104 ஃபெயில், ரிஜெக்டட், 4 பேர் தான் நிற்கிறாங்க. அதில் மதுராபுரி இல்லையா, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆக்ரா மதுரா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பற்றி திருப்பாவே பாடுறான். அவளே ஒரு ஐங்கார் வீட்டு அழகாக இருந்தால் கூட தன்னை ஒரு ஆயர்பாடி பெண்ணாக நினைத்து கொண்டு அந்த ஆயர்குட பெண்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போய் வீடு வீடாக
இல்லே இறங்கிதியோ மணிக்கதவம் தாழ்த்திறவாய் நந்தகோபன் குமாரன் இப்படிலாம் பாடிக்கிட்டு அங்கே போகிறான். அண்டு எல்லாம் தான் பாடுறா, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மைண்டில் அவர் கிளிக் ஆகலை, விட்டா. அதுக்கப்புறம் நம்ம திருமாலிருஞ்சி வரை இல்லையா மதுரை பக்கத்தில், அங்கே போய் கள்ளழகரை பார்க்குறான். கள்ளழகர் ஆஜானுபாவாக 8 அடியில் நிற்கிறாரு. இவ்வளோ தவுளுண்டு இருக்கா பியூனி. அதனால் சரி இந்த ஆள் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் லவ் பண்ணதுக்காக உனக்கு நான் 1008 அண்டா அக்கார அடிசல் பண்ணிடுறேன். வெறும் பால்லையே கொதிக்க வச்சு பண்ணால் சக்கரை பொங்கலை அக்கார அடிசல்னு பேர். ஸோ அக்கார அடிசல் பண்ணிடுறேன்ட்டு வேண்டிக்கினான். அவளால் முடியல, ஏன்னா புவர் பிராமின் கேள். அதனால் பின்னால் ராமானுஜர் வராரு. ராமானுஜர் ஆண்டாளிங்க வேண்டின்டான்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன நான் ஒரு அண்ணன் நினச்சிக்கிறேன், தங்கச்சிக்கு சீதனமாக நான் வேணுன்னா 1008 அண்டா அக்கார அடிசல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணிவிட்டு படித்தாருன்னு. படிச்சுட்டு நேராக மதுரையிலிருந்து தானே அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம். அப்போ கோயிலுக்குள்ளே இருந்த ஆண்டாள் வெளியே ராமானுஜரை அண்ணாவே வாரும் அப்படின்னாலாம். ஏன்னா தங்கைக்கு சீதனை யார் கொடுப்பான்? அண்ணன் தான் கொடுப்பான். நிஜமாக பார்த்தா ராமானுஜர் பின்னால் வந்தவர் தம்பி தான். இருந்தாலும் சீர் கொடுத்ததுனால அண்ணாவே வாரும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டான்றது இருக்கு. ஸோ அடுத்தது வெங்கடாஜலபதியை பார்த்தோம். வேங்கடவர்க்கென்றென்னை விதித்தனையேன்னா, நான் பிறந்ததே வெங்கடாஜலபதியை கட்டிக்கிறதுக்கு தான்ன்ற மாதிரி சொல்கிறா. ஒரு யாகம் நடக்குது. யாகத்தில் மூட்டையில் கட்டி பூர்ணாதிக்கு வேண்டிய பழம் தேங்காய் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்காங்க நெய்யோட. அந்த நேரம் ஒரு நாயோ நரியோ அந்த மூட்டையோ பிடிங்கின்னு போயிடுச்சுனாக்கா எவ்வளோ கேவலமாகி போச்சு, யாகமே கெட்டு போச்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே இல்லையா? அந்த மாதிரி திருப்பதி பெருமாளே, நான் உன்னை கட்டிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். வெங்கடவர்க்கென்றென்னை விதித்தனையே, அதுக்கு உனக்காக தான் நான் பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு சாதாரண மனுஷன் கட்டிக்கிறதா? மானிடர்க்கென்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன் கண்டாயம்மா நாய். ஒரு மனுஷனை கட்டிக்கணும் வாடினானா எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் போயா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் அவளுக்கு செட் ஆகலை, அவரையும் விட்டா. பாவம் வெங்கடாஜலபதி. லாஸ்ட்டில் ரங்கநாதரை ஆப்ட் பண்ணான். வீட்லேயே தான் ஒரு மாலையை கட்டிக்கிறது, அந்த மாலையை போட்டு பார்த்துட்டு அவங்க அப்பா பூஜை பண்ணுற ரங்கநாதருக்கு அவளை அந்த மாலையை கொடுக்கறது. ஒரு நாள் அவங்க அப்பா இதை பார்த்துடுறாரு. அபிஷு சாமியுடைய மாலையை நீ இந்த மாதிரி போட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் புதுசாக கட்டி ஒரு மாலையை எடுத்துக்கும் போகிறார். இப்போ ரங்கநாதர் சொல்கிறார், அவள் போட்டு கொடுத்த மாலை, சுடி கொடுத்த சுடற்கொடியாளுடைய மாலை தான் எனக்கு வேணும், நீ கொடுக்குற மாலை எனக்கு வேணாம் போயான்ட்டார். சரின்னு அவள் சுடி கொடுத்த மாலையை அவளுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே சாமி என்ன பண்ணுறார், அந்த நாட்டினுடைய ஒரு குறுநில மன்னன் இருக்கான். அவங்ககிட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் 2 பக்கம் ரோட்டில் மாவில தோரணம் வாழை மரம் நட்டு பல்லக்கில் எடுத்து தூக்கினுவாங்க அப்படின்றார். ஆண்டாள் வர்றா, ஸ்ரீரங்கநாதனை பார்த்த உடனே அப்படியே போய் கலந்துடுறான். ஏன் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி ரங்கநாதன் கூட கலந்துடுறார். இந்த மாதிரி சில பேருக்கு அனுபவம் வந்துருக்கு. இன்னொருத்தர் இருந்தார் திருப்பானாழ்வார். அந்த காலத்தில் இந்த பாணர்ன்றவங்க இல்லையா, அவங்க கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க அவங்களெல்லாம். ஆனால் பெருமாள் சொல்கிறார், அவர்கிட்ட இருக்கிற அந்த குருக்கள்கிட்ட உலோபசாரங்கர்கிட்ட சொல்கிறார், ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பக்கம் காவேரிக்கு அக்கறையில் ஒருத்தன் என்னையே நினச்சி பாடிட்டு இருக்கான், அவன் வரமாட்டேன்னு சொல்லுவான், அவனை தோல் மேலே உட்காரிச்சு தூக்கினுவான்ட்டு. ஸோ தோல் மேலே உட்காரச்சு இவர் கூட்டின்னு வர்றார். அவர் கடவுளை பார்க்குறார். இந்த பச்சைமா மறைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்து இன்னும் பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போகுது. அண்டர்கோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவே. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ரங்கநாதனை பார்த்த கண்ணால் நான் வேற எதையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னது தான். அவர் அப்படியே போய் ரங்கநாதனோட ஐக்கியமாயிட்டார். இப்படி எவ்வளவோ ஆழ்வார்கள், எவ்வளவோ நாயன்மார்கள், அவங்க செஞ்சதெல்லாம் கடவுளை லவ் பண்ணது தான். அதனால் நீ எங்கும் காட்டுக்கு போக வேண்டியதில்லை, தாடியெல்லாம் வேண்டியதில்லை, காற்றை சாப்பிட வேண்டியதில்லை, இருந்தபடி இருங்கோள், எங்கே இருக்கியோ அப்படியே இரு, எங்கே இருந்தாலும் கடவுளை நினச்சிக்கிட்டே இரு, அவ்வளோதான். வேற வரைக்கும் வார். ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட். அதுதான் சாமி சொல்லி கொடுத்தது. எங்கே இருந்தாலும் நினச்சிக்கினே இரு. இதுதான் நம்முடைய 4000 தீவு பிரபந்தம். ஒன்றும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. நான் சாப்பிட்ற இட்லி தோசை புண்ணாக்கு எல்லாம், குடிக்கிற தண்ணி காப்பி டீ எல்லாம், நான் அதுக்கப்புறம் போடுற பீடா
எல்லாமே கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. இதை பிடிச்சிட்டியானாக்கா அந்த எண்ணத்தில் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையே தவமாக போயிடும். தனியாக போய் காட்டுக்கு போக தேவையில்லை, பூஜை ரூமில் உட்காந்து மணி அடிக்க தேவையில்லை. எல்லாத்துலேயும் கடவுளை உங்கூட பின்னி பிணைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நீ கொண்டு வந்துட்டியானா வாழ்க்கையே தவமாகிவிடும். வேறு ஒன்றுமே நீ பண்ணதில்லை. எவ்வளோ ஈஸியான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை நம்ம பெரியவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சகஜமாக கடவுளை அடைவதற்கான வழி. இதுக்காக காற்றை புசித்தென்ன, கடுந்தவம் செய்தென்ன, காட்டில் திரிந்தென்ன, எதுவுமே தேவைப்படாது. நீ அங்கே போய் உட்காந்துட்டு வீட்டை நினச்சினுங்கிறத விட வீட்டில் இருந்துக்கிட்டு காட்டை நினச்சின்னு இருந்தியானா நல்லது. செல்வரங்கன்னு ஒரு டாக்டர் அண்ணா நகரில் இருந்தார். அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் அண்ணா நகரில் இருந்தேன் முதல்ல, நார்த் மெயின் ரோட்டில். சார் பாருங்கள், இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் போர் அடிச்சு போய் ஒரு நாளைக்கு நான் எங்கேயாவது ஒரு மாந்தோப்பு வாங்கிட்டு, மேங்கோ குரூ வாங்கிட்டு அங்கே தான் இருக்க போகிறேன் சார் அப்படின்னுவார். நான் சொன்னேன், நீ மேங்கோ குருவில் உட்காந்துட்டு ஆஸ்பத்திரி ஒழுங்காக நடக்குதா இல்லையான்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க போகிற, அதை விட பேசாமல் ஆஸ்பத்திரியில் உட்காந்து மேங்கோ குருவை நினச்சினியா உருப்பட்டுருவேன். ஆனால் நீ எங்கே இருக்கியோ, ஆஃபீஸில் இருந்த ஆஃபீஸில் இல்லை, டாக்டராக இருந்த டாக்டராக இரு, வாத்தியார் இருந்தால் என்ன வேணால் பண்ணின்னு தோலை, எங்கே இருக்கியோ அங்கே இருந்துக்கிட்டு அந்த தவத்தை நினை, அங்கேருந்து கோயிலையும் கடவுளையும் நினை. அதுதான் லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன். எல்லோரும் கடவுளை அடையிறதுக்கு ஈஸியான வழி அதுதான். கடவுள் ஒரு கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. உல்லாச நிராகுல சல்லாப வினோதகன். உல்லாசமாக இருப்பார். நிராகுலம்னா அலுக்குலம்னா கவலை, நிராகுலம் கவலை இல்லாத ஆளுன்னு அர்த்தம். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தலைவர் கடவுள். உல்லாச நிராகுல சல்லாபனா கூத்தச்சிருக்கணும். வினோதகன்னா புரிஞ்சிக்க முடியாது. இந்த ஆள் கட்சி வரைக்கும் நல்லவனா கெட்டவனா எதுவுமே உனக்கு புரியவே கூடாது. இல் பி என் எண்ணிக்குமா ரிடில் அந்த மாதிரி இருக்கணும் கடவுளை அடைவதற்கு. இப்போ சுலபாய சுசீலாய, ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் உள்ள ஒரு வஸ்து, ஒரு பர்சன் இருந்தால் அதுதான் கடவுள். சுலபாய சுசீலாய. ஸோ எல்லோரும் கடவுளை அடைய முடியும். இன்னும் சொல்லப்போனால் அடைவதுன்னு ஒன்றும் இல்லை, அறிவது. அந்த கடவுள் உங்கள்கிட்ட தான் இருக்கிறார். மனத்தகத்தான் வாய்மையலான் மனதானே மனதில் நின்ற கருத்தானே யோகி ஹிருத் பத்ம வாசினே. யோகியுடைய இறுதி தாமரையில் இருக்கிறது தான் சாமி. நத்தவர்த்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயனே. அதனால் கடவுள் உங்கள்கிட்டையும் இருக்கான். ஸோ உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் புரிந்து கொள்வது தான். அந்த ஜோதியை அடிவயத்திலிருந்து உங்களுடைய தியானத்தினால மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு மூச்சு காற்றுல அதை இணைக்கிறது கடவுளை. அந்த மாதிரி பண்ணால் அதுதான் தவம், அதுதான் தியானம். அது எல்லாராலையும் பண்ண முடியும். ஜனங்களுக்கு அந்த பக்குவம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அவங்களுக்கு கர்மா தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த பக்குவம் வராத வரைக்கும் இன்னும் கர்மா பாக்கி இருக்குன்னு அர்த்தம். கர்மானா நீ ஒன்றும் தலையில் அடிச்சிக்க தேவையில்லை. இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்னு அர்த்தம். அதில் நல்ல கர்மா இருக்குது. நீ தான தர்மம் பண்ண நினச்சிருந்தா அது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்துருந்தா அதுக்கு நீ கழுவாய் தேடி ஆகணும், அதுவும் உண்டு. ஸோ நற்கர்மா துர்க்கர்மா ரெண்டும் இருக்கும், வினை. அதனால் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. நான் செய்ய வேண்டிய வினையெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கும், எல்லா கர்மாவையும் கழிக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கணும். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரையென்று இசைவாய். நான் உன்னை நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. உன்னுடைய 2 தாமரை பாதங்களை எனக்கு எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு அர்த்தம். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரையென்று இசைவாய். அதுக்கு என்ன பண்ணணும்? விடுவாய் விடுவாய் வினையாவாயுமே. வடிவேல் இருத்தால் நினைவாய் நினைவாய். நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுடு. எப்பயும் முருகனுடைய பாதங்களையோ பெருமாளுடைய பாதங்களையோ ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சதை இதயத்தில் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டே உன்னுடைய கடமைகளை செய்துக்கிட்டே வா. இது செஞ்சுட்டா போகிறோம். வாழ்க்கையே தவம் அப்படின்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மிகப்பெரிய நிலையை அடைந்த மகான்கள், இப்போ காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார், பெரிய நிலை தொட்டவர் தான். அவர் என்ன பண்ணின்னு இருப்பார் என்ற அந்த பல்லக்குள்ளே போய் உக்காந்துட்டு தியானம் பண்ணினே இருப்பார். அந்த தியானத்தில் மைண்டு எப்போ ஒடுங்கலையோ அப்போ வெளியே வந்து தினம் மேலே உட்காந்துக்குவார். ஜனங்கள்லாம் போவாங்கல்ல, அவங்கெல்லாம் குறைய சொல்லுவாங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு பையனுக்கு பல்ல பிறக்கணும், வியாதி கடந்து வளர்க்குது, வேலை கிடைக்கணும், ஏதாவது சொல்லிக்கின்னே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இப்படி இப்படி சொல்லிக்கின்னே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? திருப்பியும் காமாட்சி இவங்கெல்லாம் எங்கிட்ட வரலம்மா, உங்கள்கிட்ட தான் வந்துக்கிறாங்க,
அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ இல்லை இதெல்லாம் நியாயமோ நீ நடத்தி கொடுத்துடணும். இவ்வளோ தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் சேர்த்து எந்த மகானாக இருந்தாலும் இதுதான் செய்யலாம். இட் இஸ் நாட் தட் தே ஆர் கோயிங் டு சிட் வித் யுவர் பெடிஷன்ஸ் அண்ட் ஏதோ கலெக்டர் ஆஃபீஸ் பிஏ மாதிரி சூப்பரண்டன்ட் 1 சூப்பரண்டன்ட் 2 எல்லாம் போயின்னு இருக்காரு. ஒரே ஏக சங்கல்பம். சரி, அவ்வளோ பெரிய நிலை அடைஞ்ச மகானுக்கு கடவுள்கிட்டயே ஒன்றிட முடியுதா? செய்யணும். நீ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் உனக்கு போஸ்டிங் கொடுத்தா ஓடி போக முடியாது இல்லையா? யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம். அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலையும் அவன் தவம் செஞ்சு அந்த நிலையை போஸ்டிங் வாங்குறான் கடவுள்கிட்ட. ஏதோ ஒரு போஸ்ட், அந்த வேலைக்காரனிடத்தில் ஒரு வேலைக்காரன் என்ற போஸ்ட் வாங்கிடுறான். ஆனால் உழைக்க வேண்டியிருக்கும். சும்மாலாம் ஒன்றும் சாமி ஒன்று உட்கார வச்சு உனக்கு பட்டை மொட்டை கொட்டையெல்லாம் போட்டுட்டு எல்லோரும் காலில் வந்துட்டு உனக்கு மாலை போட்டு கும்பிட்டு போகிற மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஒன்றை சிலுவையிலையும் போடுவான். புத்தரை விஷயம் வச்ச மாதிரி உனக்கும் விஷயம் வைப்பாங்க. எல்லா ரோதனையும் இந்த உலகம் பண்ணின்னு தான் இருக்கும். அத்தனையும் மீறி என்னால் நகணும். அதுதான் உனக்கு பரீட்சை. டைரெக்டாக 100 மீட்ரு ஓடுறது ஒரு இது 100 மீட்டர் டேஷு. இன்னொன்று அப்சக்கிள் ரேஸ். ஏன்னா ஒவ்வொரு தடையும் குச்சி குச்சி போகிறது. அப்போ வாழ்க்கை என்பது மகானாக இருந்தாலையும் மகனாக இருந்தாலையும் அப்சக்கிள் ரேஸ் தான். யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் ஸ்ட்ராங். ஏன்? சுழற் ஒளிரும் பொன் போலே. ஒரு பொண்ணு இருக்குது, அதை அப்படியே வச்சுக்குவாங்க. அதை ஹை டெம்பரேச்சரில் வச்சு உருக்கி அதுக்கப்புறம் அதில் ஒரு மோதிரம் பண்ணுவாங்க, ஒரு செயின் பண்ணுவாங்க, எதுவும் பண்ணுவாங்க. எதுக்காக? அதை அணிந்துக்கிறதுக்காக தான். அப்போ நீ கடவுள் உன்னை கஷ்டப்படுத்துக்கிற போது ஒரு அப்பர் சுவாமி சுண்ணாம்பு கால வாயில் உட்கார வைக்கிறாங்க, பிரகலாதனை மலையிலேருந்து உருட்டுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நெருப்பில் சுடுற கோல்டு மாதிரி சுடர் ஒளிரும் பொன் போலே. நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தாங்கணும். ஏன்னா உங்களை உருக்கி என்ன உருக்கிறது? ஊனினி உருக்கி. ஊனினி உருக்குன்னா என்ன ஆகும்? உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினி சொரிந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உளம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் சிவன் தான் இருக்கான், அவனை பிடிக்கிறது. அதுக்காக தான் இந்த பரீட்சைகள்லாம் வாழ்க்கையில் வருது. அப்போ நீ வெறும் சந்தோஷத்தை மாத்திரம் கேட்கக்கூடாது. பொண்ணில் என்ன தப்பு இருக்குது? அதை ஏன் உருக்குறாங்க? அதில் நகை பண்ணுறாங்க. நகை பண்ண அப்புறம் தான் அதுக்கு மரியாதை. வெறும் கோல்டு கட்டி வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிற நீ? இல்லையா? ஸோ இட்ஸ் குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட் அண்ட் கோஆப்ரேட் வித் த ப்ராசஸ். A time will come in your life when you would have washed your karmas and God, you are all set to be owned by God. கடவுள் உன்னை தரித்து கொள்ளுகிற ஒரு காலம் வரும் உன்னுடைய வாழ்க்கையில். எவ்வளோ கஷ்டப்பட்டான் பிரகலாதன், எவ்வளோ கஷ்டப்பட்டான். இன்றைக்கி பிரகலாதனா உனக்கு தெரியுதா? உலக வரலாற்றில் இத்தனை ராஜகுமாரன் வந்துட்டு போட்டான். அப்பர் சாமி எவ்வளோ சுண்ணாம்பு காலை வை, எவ்வளோ கஷ்டம், யானை காலை வச்சு மெடரியெல்லாம் பண்ணாங்க. அவளையும் தாங்கிட்டு இருந்ததுனால தான் அவர் இன்றைக்கி அப்பர். கோயிலில் சிவன் கோயிலில் அவரை மெரமனை தூக்கின்னு சுற்றினே இருக்காங்க. ஸோ உலக வரலாற்றில் கஷ்டப்படாதவங்கன்னு யாருமே கிடையாது. எந்த ஒரு பெரிய நிலை அடைய வேண்டிய மகானா அந்த சுந்தரர் சிவங்கிட்டே இருந்தவர் தான் கைலாசத்தில் பூமிக்கு வர்றாரு. வந்துட்டு ஒரு ராஜா வளர்க்குற மாதிரி கடவுள் அவர் கொஞ்சம் கிரேஸ் பண்ணிடுறாரு. நரசிங்க முனையாரன் ராஜா வளர்க்குறான். ஸோ இவர் கல்யாணத்துக்கு ரெடியாக உட்காந்துக்கிறார். அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறாரு. ஏன்னா இவர் யாரை கட்டிக்கணும்னு பிறந்திருக்காரோ அந்தம்மா ஞாயிறு கிராமத்தில் திருவத்தூர்கிட்ட பிறந்திருக்கா, இன்னொருத்தி திருவாரூரில் பிறந்திருக்கா. 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த திருவத்தூரில் இருக்கிற பொம்பளையை சத்தியம் பண்ணி கொடு, நான் திருவத்தூர் விட்டு தாண்டி முதல் பண்டாட்டிக்கிட்ட போக மாட்டேன்னு சத்தியம் வாங்கிடுறான். இந்த ஆளும் அந்த நேரத்தில் சரின்னு தான். அதுக்கப்புறம் திருவாரூரில் இருக்கிற ஆண்டவங்கிட்டே இவருக்கு லவ் ஜாஸ்தி. அந்த திருவத்தூர் எல்லை தாண்டுற போது 2 கண்ணும் போயிடுது. 2 கண்ணும் போன உடனே தடுமாறி திருமலை வாயில் கோயிலுக்கெல்லாம் போகிறாரு. அங்கே போய் அழுகுறாரு. உனக்கு கண்ணுக்குதா, நீர் உளிரா அப்படின்றார். நிகழாக கடவுள் கிண்டலாயா, அவ்வளோ நீர் போயிருங்க, நாங்கிற நீ போடான்றார். அங்கேருந்து தப்பி காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு கம்பன் எம்மானை பாடி யாம் கண் பெற்றவாரேங்கிறார். அங்கே ஒரு கண்ணு வருது. திருவாரூரில் போய் 2வது கண்ணு வருது. இந்த மாதிரி அவருடைய கர்மாலாம் முடிஞ்ச உடனே அவருக்கு என்ன வேணுமோ கடவுள் கொடுத்துனேங்கிறார். அவருக்கு சாப்பாடு வேணுமோ, கடவுள் மடப்பள்ளி சாப்பாடு நல்லா இருக்காதா அப்படின்னு ஊரில் போய் நல்ல வீடுங்களில் பிச்சை எடுத்துன்னு இவருக்கு சாப்பாடெல்லாம் போடுறாரு. இவர் துட்டு இல்லைன்றாரு. அப்போ மணிமுத்தாரில் ஒரு தங்க செங்கல் எடுத்து இது எடுத்துக்கும் போ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்குறாரு. கொண்டையூர் கிளாருன்னு ஒருத்தர் மூட்டையாக கொண்டாந்து அரிசியெல்லாம் கொடுத்துட்றாரு. இவர் நான் இது எப்படி தூக்கின்னு போகிற திருவாரூருன்றாங்க. அப்போ சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பிச்சு இதை கொண்டு போய் திருவாரூரில் அவன் பண்டாட்டி வீட்டில் போட்டுன்றார். இப்படி கடவுள் இவனுக்கு வேலைக்காரனாகி போயிடுறாரு. ஏன்னா அவன் கர்மாவை முடிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் குடிசெயல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் வந்துடும். யார் உருப்பட்டுட்டானோ, இந்த உலகத்தில் மற்றவங்க உருப்படுறதுக்கு வழிகாட்டு தயாராக இருக்கிறானோ, அவன் பக்கத்தில் கடவுள் வேஷ்டி மடித்து கட்டி நிற்பாரான். ஏதாவது வேணுமாப்பா, நெக்ஸ்ட் வாட் யூ வாண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் மடிதற்று தான் வேஷ்டி மடித்து கட்டினா அர்ஜென்ட்டாக வேலை செய்யணுமா பக்தனுக்கு. இதுதான் ஆன்மீகம், இதுதான் நீங்கள் பெறுகிற ஞானம். அதை நீங்கள் தேடுற காலம் ஒன்று வரும் உங்கள் வாழ்க்கையில். இப்போ யூ மே நாட் பி ப்ரிப்பேர்ட், ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிங்க இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் வித் யுவர் டிசையர் அண்ட் வாசனாஸ், எ டைம் வில் கம் when you have nothing to ask. என்ன இருக்குது உலகத்தில், எல்லாம் தான் பார்த்துட்டோமேன்ற ஒரு பாவனை உனக்கு வர்றபோது நீ கடவுளை தேடுவேன். இல்லைன்னா இந்த பூமி இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற இந்த எல்லா பொருளும் உன்னை அட்ராக்ட் பண்ணும். இது அது இது எல்லாம் அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுவேன், ஒரு நாள் இப்படி பார்ப்பேன். அவ்வளோதான் கடவுளை தேடுறதுக்குள்ள ரகசியம். அட, கண்ணில் தெரியுது வானம், என் கைக்கு வசப்பட மாட்டாதான் நான் பாரதி. இந்த பாட்டில் என் கண்ணுக்கு தெரியுது, அப்போ என் கைக்கு வந்துடும். அப்போ வானம் வசப்படும், ஏன்னா அது என் கண்ணுக்கு தெரியுது. இன்றைக்கி இல்லைன்னா ஒரு நாளைக்கு வானம் வசப்படும். அந்த வானம் வசப்படுகிறதுக்கு பேர் தான் ஞானம். அதுக்கு என்ன பேர்? சிதாகாசம். ஞானத்துக்கு உள்ள ஒரு புறவெளி. இதெல்லாம் முழுகணும். நீ இந்த லெஃப்ட் ரைட் நார்த் சவுத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கான ஒரு நாள் நிஜமாகவே மேலே பார்ப்பேன் இல்லையா, அப்போ உனக்கு கடவுள் கிடைக்கும். அது வரைக்கும் ஒன்றும் தப்பு இல்லை. உன் கடமைகளெல்லாம் செய், குடும்பத்தில் இரு, படி, வேலைக்கு போ. ஏதாவது உனக்கு குறைகள் இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் நீ பண்ணலாம். தம் அடிச்சுப்பார், அளவோடு அடி, இல்லைன்னா உனக்கு டிபி வந்துடும், கேன்சர் வந்துடும். தண்ணி அடிக்கிறியா என்னான்னு பார்க்கறதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாரு. களவும் கட்டுமர அதுலேயே மாட்டிக்கினா லிவர் ஃபெயில் ஆயிரும், இல்லை ஜாண்டிஸ் வந்துடும். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. ஒரு முறையான அனுபவம்னு ஒன்று இருக்குது இல்லையா. என்ன கல்யாணம் கட்டின்னு பண்டாட்டி கிட்ட படுத்துன்னு போய் யார் வேணான்னா ஒன்று, அது முறையான அனுபவம். இப்படி எல்லாத்துக்குமே கடவுள் எக்ஸம்ஷன் வச்சுருக்கிறாரு. நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எதுவுமே தப்பு இல்லை. நீங்களே இருக்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ மேட்ரிமோனியில் பார்த்து, இல்லை உங்கள் கம்யூனிட்டி இதில் போய் கேதரிங் அந்த பொண்ணு பார்க்குறாங்களே, அங்கே போய் பார்த்து ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து கட்டி வச்சு கல்யாணம்லாம் பண்ணி நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் நிச்சயதார்த்தம்லாம் வச்சு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிறீங்களா இல்லையா. அதுக்கப்புறம் நீங்களே பாலெல்லாம் வச்சு ஒரு பெட்ரூம்குள்ளே உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்புகிறீங்களா இல்லையா. அதுமாரி தான் கடவுளும் அதுதான். ஆமாம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கோமலம் கட்டிங்க சாமி ஆட்டம் சுற்றின்னு இருக்கணுமா நினைப்பான். கடவுளே கல்யாணம் கட்டி நிம்மதியாக தாங்கிறான். கடவுள் கல்யாணம் கட்டிக்காமல் இருக்காரா? எல்லா கடவுளும் கல்யாணம் கட்டின்னு இருக்குது இல்லையா. நீ மாத்திரம் எதுக்கு நான் பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒம்பரை போய் எதுக்கு மாட்டிக்கிற? நார்மலாக இரு, உனக்கா எல்லாம் அடங்கிடும். நீ சாப்பிடாமல் இருக்கிற போது எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தோணும். நல்லா சாப்பிட்டு உக்காந்துக்கிற போது நான் பாதாம் கீரை கொடுத்தா கூட வேணாம் பாபா, வயிறு திம்முன்னு இருக்குதுன்னு நீ அது மாதிரி வயிறு திம்முன்னு அனுப்புகிறோம். ஞானத்தை தேடு, சீக்கிரம் கிடைக்கும். அது வரைக்கும் ஞானத்தோட இந்த திம்மு வயிற்றுக்கு வேண்டியதும் தேடிக்கினே இரு. ஒரு கொஸ்டின். சங்கரம் சிவசங்கரம். மனிதனின் உடல் ஐம்பூதங்களால் ஆனது என்றும் அது முழுவதுமாக நவகிரகங்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான ஸ்ரீராமர், பகவான் கிருஷ்ணர் இவர்களது தெய்வ திருமேனிகள் கூட ஐம்பூதங்களால் ஆனதுதானா? நரை மூப்பு போன்றவை அவர்களுக்கும் உண்டா? வயது முதிர்வு அந்த தெய்வ திருமேனிகளுக்கும் உண்டு என்றால் 120 ஆண்டு காலம் வாழ்ந்து தனது பேரப்பிள்ளையே பார்த்த பகவான் கிருஷ்ணரின் வயது முதிர்ந்த திருவுருவம் ஒன்றை கூட நம்மால் இதுவரை பார்க்க முடியவில்லையே, அது ஏன்? தெய்வம் மானுஷ ரூபேன, கடவுள் என்பவன் இந்த உலகத்தில் மனித வடிவில் வருகிறான். அதனால தான் கம்பர் என்ன சொல்கிறாரு, ராமரை பற்றி சொல்கிற போது மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிற. இவருடைய கேள்வி நீங்கள் கேலண்டர்லேயும் ஃபோட்டோலேயும் பார்க்குற ராமரும் கிருஷ்ணரும் எங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன் வயசான மாதிரி அவங்கெல்லாம் ஆகலைன்னு சொல்லி. அவங்கள நேரில் பார்த்துருந்தான்னா இவன் எப்போ பார்த்தானோ அந்த ரூபத்தில் எப்படி இருப்பாரோ அப்படி போட்டிருப்பான் இல்லையா. நேரில் பார்க்கல, இது ஒரு கற்பனை. தியான ஸ்லோகங்கள் இருக்கும். இந்த கடவுள் இப்படி இருப்பார், கையில் இந்த ஆயுதம் வச்சுருப்பார், இப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் வரைகிறானுங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி கேரிகேச்சர் அண்ட் ஆர்டிஸ்ட் இமேஜினேஷன் ஆர் விஷுவல் பெயிண்டிங் அது. அதனால் கடவுளுங்கிறவன் ஹியூமன் பாடியில் இருக்கிற போது, இப்போ காஞ்சி பெரியவர் எடுத்துக்கோ,
அவர் 12 வயசில் இருந்த பாடிக்கும் 99 வயசில் அவர் வந்து இறந்து போன இருந்த பாடிக்கு வித்தியாசம் இருக்கா? ராம் சரத்குமார் சாமி இறந்த போது எப்படி இருந்தாருன்னு உனக்கு தெரியும். ரத்னகிரி சாமி 1968 ரத்னகிரியில் உட்காந்த போது இருந்த உடம்புக்கும் இன்றைக்கி இருக்கிற உடம்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ அவருக்கு வந்து 86 வயசாகி போச்சு. ஸோ இப்போ வயசு வித்தியாசம் தெரியுதா? ஸோ எந்த ஒரு மகானாக இருந்தாலும் ஏஜிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். அதனால் நீங்கள் இதில் வந்து பெரிய என்ன ஒரு வைல்டு இமேஜினேஷன் வச்சுன்னு கடவுள் எப்பயுமே கேலண்டரில் பார்க்குற முருகர் மாரி மயில் மேலே உட்காந்து சின்ன பையனாட்டு இருப்பார்னு நினைக்கவே நினைக்காது. இன்ஃபேக்ட் தி ஒரிஜினல் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ் ஆர் ஆல் லுமினஸ் பாடிஸ். ஒரிஜினலாக நீ எந்த கடவுளையாவது பார்க்க வேண்டி வந்தால் அதெல்லாம் நீ பார்க்குற ராமர், இயேசு, புத்தர், கிருஷ்ணர் மாதிரி இருக்கவே இருக்காது. அதுங்கெல்லாம் ஒளி வடிவங்கள் இருக்கும். நான் 100 தடவை காட்டிட்டேன். மயில் மேலே ஒரு ஓம் உட்காந்துருக்கிறது இல்லையா, அதுதான் முருகன்ற மாதிரி எல்லாம் காட்டிட்டேன். நான் விட்டுறா, கடவுள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்றது இங்கேயும் காட்டியிருக்கேன், அண்டு உங்களுக்கு படத்துங்கள்லேயும் ஃபோட்டோலையும் காட்டியிருக்கேன் நான். அதனால் நீங்கள் பார்க்குற கடவுள் எல்லாம் ஒளி வடிவங்கள். அதனால தான் வள்ளலார் உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடம்னார். யூ வில் கெட் எ லுமினஸ் பாடி, தட்ஸ் ஆல். ஸோ இந்த பாடின்றது என்ன? ஃபிசிக்கல். இந்த உலகத்தில் எல்லோரும் மாதிரி தான் நீங்களும் பிறகுறீங்க, நீங்களும் தான் இட்லி தோசை பூனாக்கெல்லாம் சாப்பிட்றீங்க. அப்போ இந்த உலகத்தினுடைய பௌதிக விதிகள் உங்கள் உடம்புக்கும் தான் இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கும். நான் சொன்ன உதாரணம் ஞாபகம் வச்சுக்குவோம். பரமாச்சாரியார்லேருந்து ராம் சரத்குமார் சாமிலேருந்து ரத்னகிரி சாமியிலேருந்து யாரை வேணும், மாயம்மாலேருந்து கிருஷ்ண வேணும், யாரெல்லாம் நீங்கள் பெரிய நிலையில் இன்றைக்கி அடைஞ்சதான் நம்புறீங்களோ அவங்களெல்லாம் கூட கழுட்டு தட்டி தானே போனாங்க ஃபிசிக்கல் பாடியில். ஸோ டோன்ட் ஒரு வைல்டு இமேஜினேஷன் அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ் இன் எவ்ரி மினிட் ஆஃப் லைஃப். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இயேசுநாதர் ஒரு சின்ன ஏஜில் செத்து போயிட்டார். அந்த இயேசுவை நேரில் பார்த்தவன் யாருன்னா இருக்கானா? யாரும் இல்லை. இதெல்லாம் வந்து பைபிளில் வர்ற நிகழ்ச்சிகளை வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் பைபிள் வந்த காலத்தில் பிரிண்டிங் மீடியா இருந்துச்சா? இல்லை உங்களுடைய சிலப்பதிகாரம், மணிமேகலை அது இதெல்லாம் இருந்த நேரங்களில் பிரிண்டிங் மீடியா இருந்ததா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் கர்ண பரம்பரை, காதில் யாரோ சொல்லி கேட்டு வந்தது தான் தானே. இது காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கும். ராகவேந்திர சாமி இங்கே தான் புவனகிரியில் பிறந்து வந்தார். சிடி சாய்பாபா ஹைதராபாத்தில் பிறந்து திருடிக்கு போய் சேர்ந்தார். எந்த மகான்? ராம் சரத்குமார் சாமி யூபியில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் கன்வர். கல்யாணம் ஆகி அவருக்கு 3 குழந்தை இருந்தது. ஸோ யூ வாண்ட் மிராக்கிள்ஸ். அதுதான் பெரிய ப்ராப்ளம் உங்ககிட்ட. லௌகீகம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது, லௌகீகம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது. நீங்கள் உடலையும் ஆன்மாவையும் போட்டு குழப்பறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருகின்றன. அதனால் நெவர் எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் ஸ்டூபிட் மிராக்கிள்ஸ் கனெக்டட் டு மகாத்மாஸ். ஆல் ஆர் நார்மல் லைக் யூ அண்ட் மீ. இதுதான் உனக்கே நல்லது. நம்மளை மாதிரி இருந்தவங்க இவ்வளோ உயர்ந்த நிலைகளை தொடர்றாங்க, அவங்களுக்கு கடவுளுடைய தரிசனம்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்புறது தான் உனக்கே நல்லது. அப்போ தான் நீ கூட அந்த நிலையை அடையணுன்றதை முயற்சி பண்ணுவேன் இல்லையா? அதனால் கவலைப்படாது. எருதுக்கொடி உடையானும் ஏமனும் பிரம்மனும் பிறவி பிணிக்கு மருந்தறிவாரும் இல்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் இவங்க யாருமே உன்னை பிறவி என்ற வியாதியிலேருந்து காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களும் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. ராமர் சரையு நதியில் போனாரா? சீதை பூமி பழக்க உள்ளே போனாலா? நல்லா யோசனை. கிருஷ்ணர் இப்படி காலை வச்சு உக்காந்துக்கிற போது ஜரான்ற வேடன் விட்டு அம்பில் தானே உயிர் துறந்தார். ஸோ பாரதி அழகாக சொல்கிறான். பாரதியார் கவிதையில் வருது பாரு நான் சொல்கிறதெல்லாம். புந்திலே உள்ளாரம் வனத்திலிங்கோ புதர்களிலே இருப்பாரம் பொதிகை மீதே சந்திலே சௌதியிலே நிழலை போலே சற்றே அங்கங்கே தென்படுகின்றாராம். நொந்த புன்னை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். பார் மீது நான் சாகாது இருப்பேன் காண்பீர், மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய் கூறேன் யான். மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே, நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர்.
நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ